படத்தோட ஹீரோயின் பேரு கீதா. இவ ஒரு நாள் பீச்ல இருக்கும்போது அங்க ஒரு மயில் இறகும் ஒரு நோட்ல கவிதையும் எழுதி இருக்கு. இதெல்லாம் பார்த்த கீதா ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறா. அடுத்த நாள் காலேஜுக்கு போறாங்க. அங்க கீதா அஜய்ன்ற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கா. அஜய் ரொம்ப பணக்கார வீட்டு பையன். அந்த சமயத்துலதான் நம்ம ஹீரோ பேரு ஆர்யா அவனும் கீதாவை ஒன் சைடா உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருப்பான். அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு அவ பின்னாடியே சுத்திட்டு இருப்பான். ஆனா ஆர்யா இப்படி சுத்திட்டு இருக்கிறது அஜய்க்கு சுத்தமாவே பிடிக்காது. எப்படியாச்சும் கீதா கிட்ட அவனை பேச விடக்கூடாதுன்னு நினைச்ச அஜய் கீதாவை பத்தி தப்பு தப்பா போர்ட்ல எழுதி அத ஆர்யா எழுதின மாதிரி வச்சிடுறான். இதெல்லாம் பார்த்து ரொம்பவே கோவமான கீதா ஆர்யாவை ரொம்பவே கேவலமா திட்டி அனுப்பிச்சிடுறா. அப்போ அஜய் ஏற்பாடு பண்ணி வச்ச ஆளுங்கெல்லாம் ஆர்யாவை பிடிச்சி ரொம்பவே அடிச்சிடுறானுங்க. இப்படியே போயிட்டு இருக்கும் போது அஜயோட பர்த்டே வருது. அந்த பர்த்டே பார்ட்டிக்கு கீதாவும் போறா. அங்க அஜய்க்கு வேற பொண்ணு கூட கல்யாணம்னு சொல்லி அஜயோட அப்பா சொல்லிடுறாரு. இதெல்லாம் கேட்ட கீதா மனசுடைஞ்சு போயிடுறா. அஜய்க்கு கல்யாணம் எல்லாம் ஏற்பாடு பண்றாங்க. கீதா கஷ்டப்படுறத பார்த்த ஆர்யா அஜய் வீட்டுக்கு போய் அஜய கூட்டிட்டு வந்துடுறான். அஜயோட அப்பாவோட ஆளுங்களும் அவனை துரத்திக்கிட்டே வராங்க. அப்பதான் தப்பிச்சு போய் ஒரு கிராமத்துக்கு போயிடுறாங்க. அங்க இருந்த அஜய் இவங்க ரெண்டு பேரையும் தனியாவே விட்டுட்டு போயிடுறான். அந்த நேரத்துல தான் கீதாக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். ஆர்யா அவளை நல்லாவே பார்த்துப்பான். அப்படியே ஒரு வாரம் ஆயிடுது. கீதாக்கு ஆர்யா மேல காதலும் வர ஆரம்பிச்சிருது. இந்த நேரத்துல தான் அஜய் அவங்க அப்பாவை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போறான். அவங்க அப்பாவோட சம்மதத்தோடயே கீதாவை அவங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்காக கூட்டிட்டு போயிடுறான். அதுக்கு ஆர்யாவும் ரொம்ப சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிறான். ஆனா மனசுக்குள்ள ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இப்படியே கல்யாண ஏற்பாடும் பண்றாங்க. இந்த நேரத்துல ஆர்யா கூட இருந்த குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ அவகிட்ட குடுக்கறாங்க. அதை பார்த்து அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. அதுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா ஒரு கவிதை நோட்டும் மயிலிறகும் இருந்துச்சு. அந்த பீச்ல அதை வச்சிருந்ததே ஆர்யா தான். இதெல்லாம் பார்த்த கீதா கல்யாணம் வேணான்னு எந்திரிச்சு ஆர்யாவை தேடி ஓடுறா. ஆர்யாவை பார்த்து அவளோட லவ்வும் சொல்லிடுறா. ஒரு வழியா ஆர்யாவோட காதலும் சக்சஸ் ஆயிடுது.